மாறன் எபிசோட் 5. கோகுலுக்கு தூய்மை பணியாளருக்கான பதவி வழங்கப்பட கோகுலோ ஐயோ இதுக்கோசரமாக இவ்வளவும் பண்ணும் என்பது போல நினைத்து அவன் நொந்து கொண்டான். உடனேயாக அடுத்தபடியாக லைப்ரரி இன்சார்ஜாக மாறனை அறிவிக்கிறேன் என்று கூறினார் டீன். இதை கேட்டு கோகுல், சார் இதெல்லாம் அநியாயம் சார், எனக்கு தூய்மை பணியாளர் பொறுப்பு, அவனுக்கு லைப்ரரி இன்சார்ஜா என்று கேள்வி எழுப்பினார். உடனடியாக இப்போ என்ன கோகுல், உனக்கு இந்த பதவியில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீ வெளில போயிடலாம் என்று சொன்னார். உடனடியாக கோகுல், இல்லை சார், எனக்கு லைப்ரரி இன்சார்ஜ் பொறுப்பு கொடுங்க, மாறனுக்கு வேணால் இதை தூய்மை பணியாளர் பொறுப்புக்கான கொடுங்க என்று கோகுல் கூறினார். உடனடியாக டீன், இல்லை நான் எடுத்த டிசிஷன் எடுத்தது தான், அதெல்லாம் மாற்ற முடியாது என்று கூறினார். உடனடியாக கோகுல், சரி இது நியாயமே இல்லை, நான் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன், மாறன் நான் கொடுத்ததில் வெறும் 10% தான் கொடுத்துருக்கான், அவனுக்கு லைப்ரரி இன்சார்ஜ், எனக்கு இந்த பொறுப்பா, இதுவே நியாயமா சார் என்று கேள்வி எழுப்பினார். டீன் சற்று யோசித்தார். சரி முடிவா நீ என்ன தான் சொல்கிற என்று டீன் கோகுலை பார்த்து கேட்க, சார் எனக்கு லைப்ரரி இன்சார்ஜ் கொடுங்க, மாறனுக்கு இந்த வேலையை கொடுங்க என்று சொன்னான். உடனடியாக சரி ஓகே என்று சொல்லி டீன் கோகுலுக்கு இதில் விருப்பம் இல்லாதன்றதுனால அவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் நான் வழங்கப்பட மாட்டாது என்று டீன் கூற, கோகுல் அதிர்ந்தான். சார் இது நியாயமே இல்லை, நான் தான் அதிகமான ஃபண்டே கலெக்ட் பண்ணிருக்கேன், அப்படி இருக்க எனக்கே ஏன் சார் கொடுக்க மாட்டேன்றீங்க என்று சொன்னான். ஆனால் அது டீனுக்கு தெரியும், அவன் ஃபண்டே ஒன்று கலெக்ட் பண்ணி கொடுக்கவில்லை, அவனும் வீட்டில்தான் வாங்கி கொடுத்தான். இதில் ஒரு முக்கியமான போட்டியும் உண்டு, அதை உங்களுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுவது போல் யாரெல்லாம் போய் ஒரு ட்ரஸ்ட்டுக்கோசம் கலெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் அந்த போட்டியோட விதிமுறை. சொல்லப்போனால் அது நம்மளுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தீர்க்கணுன்ற விதத்தில் தான் டீன் அந்த போட்டியை அமைச்சார். ஆனால் கோகுல் அப்படி நடந்துக்கவே இல்லை, அது டீனுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் டீன் அந்த பதவியை கொடுத்தாரு. அப்பயும் கோகுல் அதை ஏற்றுக்கல. அதனால்தான் டீன் உடனடியாக இந்த முடிவை எடுத்தார். அது ஆனால் கோகுலுக்கு விருப்பமே இல்லை. கோகுல் மீண்டும் அந்த பதவியை எப்படியாச்சும் வாங்கிவிட வேண்டும் என்பது போல் அவன் பேசி கொண்டிருக்க டீன் உடனடியாக போது நிறுத்து, நான் சொல்கிறதா ஃபைனல் என்று சொன்னார். உடனடியாக கோகுல், சரி இது நியாயமே இல்லை, திரும்பி ஆரம்பிக்க போதும் என்பது போல் அவர் முறைக்க கோகுல் அமைதியானான். மாறனுக்கு லைப்ரரி இன்சார்ஜ் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது என்பது போல் டீன் திரும்பியும் அறிவிக்க, மாறனோ தேங்க்யூ சார் என்பது போல் சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். திவ்யாவுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ் பொறுப்பு வழங்கப்படுது என்று கூறினார். 3வது பரிசு திவ்யாவுக்கு, 2வது பரிசு மாறனுக்கு, முதல் பரிசு கோகுலுக்கு என்று 3 பரிசுக்கான பதவிகளை வழங்கினாரே தவிர இன்னும் பரிசுகளை வழங்கவில்லை. இதில் என்ன பரிசுனா, ஸோ நம்ம காலேஜுக்கு சேர்மன் ஒன்று நடக்க போகுது. எப்போவுமே எலெக்ஷன் வச்சு தான் நம்ம சேர்மன் எடுப்போம், ஆனால் இந்த தடவை உங்கள் 3 பேரில் மட்டும் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறோம். உங்கள் 3 பேரில் அது ஒன்று சேர்மன், வைஸ் சேர்மன் ஒருத்தர், அவங்க எல்லாருக்குமே உதவுற மாரி ஒரு அசிஸ்டண்ட் அப்படி இருப்பாங்க என்று இந்த 3 பதவிகளும் உங்களுக்கு வழங்கப்படுது. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், உங்களுக்கு காலேஜில் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம், காலேஜில் எந்த மாற்றத்தை வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். உங்கள் 3 பேருக்கும் இந்த பதவி வழங்கப்படுது. ஆனால் உங்களுடைய லக் இருந்தால் யாருக்கு முதல்ல அந்த பதவி கிடைக்குது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் என்று டீன் கூறினார். உடனடியாக 3 பேரோடைய பேர் எழுதப்பட்டு ஒரு துண்டு குழாயில் எடுத்து வரப்பட்டது. என்ன இது, துண்டு குழாயில் எடுத்துகிட்டு வராங்க என்பது போல் 3 பேர் முழிக்க, சரி முழிக்கிறதுலாம் நல்லாவே தெரியுது. ஸோ இது என்னன்னா, உங்களுக்கு நான் இந்த போஸ்டிங்கை அப்படியே சும்மா சீட்டு குலுக்கி போட்டு அப்படியே கொடுக்கறது மட்டும் எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு நீங்கள் தகுதியான்றதை நான் செக் பண்ணணும் என்று டீன் கூற எல்லாருமே சற்று யோசித்தார்கள். நம்ம என்ன செய்யணுன்றது போல் டீனை பார்க்க, டீனை உடனடியாக, உங்கள் முன்னாடி குழாய் பைப்பு இருக்குது ரைட்டா, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே குடம் தரப்படும் சரிங்களா, குழாயிலேருந்து ஒரு ட்ரம்மில் தண்ணி சீக்கிரமாக ஊற்றும், ஒரு குழாயில் கனெக்ட் பண்ணி ட்ரம்மில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி குழாயிலேருந்து ட்ரம்முக்கு
தண்ணி வரும். அதே போல் இன்னொரு குழாயிலேருந்து அது பக்கத்துலேயே நீங்கள் பிடிச்சிட்டு வந்து அது பக்கத்துலேயே இன்னொரு ட்ரம் வைக்கப்படும். அதில் நீங்கள் ஊற்றணும். யார் ஃபஸ்ட்டு இது ஊற்றுறீங்களோ அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் என்று கூறினார். இதை கேட்டு கொஞ்சம் யோசித்தார்கள். அவ்வளோதானே என்பது போல் கோகுல் சொல்ல, மாறனும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லைனா இப்படி சொல்ல மாட்டாரே என்று போட்டியோட ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார் என்று கேட்டார். ஓகே மாறா, குட், கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். போட்டிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக 3 நிமிஷத்துக்குள்ளார செய்யணும். 3 நிமிஷத்துக்குள்ளார யார் அதிகமான தண்ணியை கொண்டு வந்து சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் வைஸ் சேர்மன் போஸ்டிங் தரப்படும் என்று கூறினார். வைஸ் சேர்மனா? அப்போ சேர்மன்? ஆமாம், சேர்மனுக்கான போஸ்டிங் நான் சொல்லுவேன். வைஸ் சேர்மனுக்கான போட்டி தான் இது. சேர்மனுக்கான போட்டி நான் அறிவிக்கப்படும் என்று கூறினார். உடனடியாக 3 பேருக்கும் அதுபோல் 2 பார்ல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கப்பட, போட்டியை ஆரம்பிக்கலாமா என்று டீன் கேட்க 3 பேரும் ஆரம்பிக்கலாம் என்று கூறினார்கள். உடனடியாக சேர்மன் பிடி மாஸ்டரை அழைத்து, போட்டியை தொடங்குறதுக்கான வேலையை பாருங்கள், எல்லாருமே போட்டியை கரெக்டாக நேர்மையாக நடந்துக்கணும் என்று கூறினார். அதுக்கு பிடி மாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் சார் என்று கூறினார். மற்ற அனைவரும் போட்டிக்காக அனைவரும் ஒத்துழைத்து ஒவ்வொரு வேலையை அவர் செய்ய தொடங்க, இறுதியாக போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா பணியும் நிறைவடைந்தது. 3 தயாராக இருக்க போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட 1 நிமிடத்திலே மாறன் கிட்ட 5 குட தண்ணியை எடுத்து வந்து நிரப்பினான். ஆனால் கோகுலோ 4, திவ்யா 3 என்று இருக்க, கணிசமாக மாறனே இப்போ லீடிங்கில் இருந்தான். அப்படி இருக்க கடைசியாக 3 நிமிடம் முடிய மாறன் தான் அதிகமான குட தண்ணியை எடுத்து வந்து நிரப்பினான். கடைசியாக மாறன் தான் ஜெயித்தான் என்று டீன் அறிவிக்க, மாறனுக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் வழங்கப்பட்டது. அடுத்ததாக கோகுல் தவித்தான். விடு, இது போனால் என்ன, இதிலலாம் எனக்கு அக்கறையே இல்லை என்றது போல் அவனுடைய பார்வை இருக்க, எனக்கு பிரசிடென்ட் சேர்மன் போஸ்டிங் தான் வேண்டும் என்பது போல் அவன் பார்த்தான். அந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் என்றது போல இருந்தது. இப்பொழுது மாறன் போட்டியை விட்டு விலகிவிட்டான். ஆனால் இன்னும் கோகுலும் திவ்யாவும் இருந்தார்கள். இப்பொழுது சேர்மனுக்கான போஸ்டிங் ஒன்றும் இல்லை, சேம் இதே தான். இப்போ என்ன பண்ணீங்களோ அதையே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு 1 நிமிஷம்தான் உங்களுக்கு டைம். 1 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நிரப்பணும் என்று டீன் கூறினார். உடனடியாக திவ்யா, 1 நிமிஷத்தில் பண்ணணுமா? எத்தனை குடம் சார் எடுத்துகிட்டு வந்து நிரப்பணும் என்று திவ்யா கேட்க, டீனோ 1 நிமிஷத்தில் நீங்கள் மினிமம் 5 குடம் யார் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நிரப்புறீங்களோ அவங்களுக்கு முடியும் என்று கூறினார். உடனடியாக திவ்யா சம்மதம் தெரிவித்தாள். கோகுலோ அவ்வளோதானே என்பது போல சிரித்தான். ஆனால் போட்டி ஆரம்பித்து 2 குடங்கள் திவ்யா எடுத்துகிட்டு வர, மாறன் அப்பொழுதுதான் கோகுலு அப்பொழுதுதான் 1 குடத்தையும் எடுத்துகிட்டு வந்தான். கோகுலுக்கோ ஐயோயோ ஏதோ சொல்லிட்டோம், ஆனால் முடியல. அந்த 1 நிமிடத்தில் திவ்யா 3 குடங்களை நிரப்பியிருக்க, மாறன் 2 குடங்கள் மட்டும்தான் நிரப்பினான். 4வது குடம் எடுத்துகிட்டு வர டைம் முடிய, டீன் திவ்யா சேர்மன் போஸ்டிங்க்கு அப்ரூவல் என்று அறிவித்தார். கோகுலுக்கோ வயிற்றெரிச்சல் தாங்க முடியவில்லை. சேர்மன் போஸ்டிங் கையை விட்டு போச்சு. சேர்மன் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான போஸ்டிங் மாறனுக்கு வழங்கப்பட்டது. இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக கோகுலை நியமித்தார் டீன். கோகுலுக்கோ சத்தியமாக இது எனக்கு தேவையே இல்லை என்பது போல ஓடினான். சார், இது நியாயமே இல்லை. நான் தான் அதிகமான ஃபண்டு கொடுத்தேன். அப்போ எனக்கு தானே போஸ்டிங் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் எப்படி நீங்கள் மாற்றி இதேமாரிலாம் செய்கிறது நியாயமே இல்லை என்பது போல் அவன் அநியாயமாக பேசினான் கோகுல். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கோகுல், யார் போட்டியில் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் கரெக்டாக போஸ்டிங் கொடுப்பேன்ட்டு. அப்படி இருக்க
என்ன நியாயம் அநியாயம் என்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்க என்று டீனுக்கும் கோகுலுக்கும் வாக்குவாதம் முத்தின.